ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பாலில் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த அதிகாரங்கள் செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, அதுக்கப்புறம் கண்ணோட்டம். வெறுவந்த செய்யாமையில் என்ன பார்த்தோம்னா, அரசன் மக்களை பயமுறுத்த கூடாது, கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அதை விட பயம், மக்களோட மனசுல அரசனுடைய கோபத்திற்கு பயந்து பயந்து வாழ முடியாது. அது ஒரு இன்பமான வாழ்க்கையா இருக்க முடியாது. மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும். நம்ம சனாதன தர்மத்துடைய குரல் என்னன்னா, மகான்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கும்னா, சங்ககால பாடலான திருமுருகாற்றுப்படையில சொல்றார் நக்கீரர், உலகம் உவப்ப, உலகம் உவப்பன, எல்லாரும் நல்லா இருக்கணும். சூரியன் அதற்காக தான் உதிக்கிறாராம். எல்லாமே மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு அரசன் அரசாட்சி நடத்துவதற்கு காரணம் என்னன்னா, மக்கள் சந்தோஷமா இருக்கணும். மக்களுக்கு அந்த சந்தோஷம் குறையாதபடி நான் அவர்களுக்கு நன்றாக சேவை புரிய வேண்டும், தொண்டு புரிய வேண்டும், அவர்களை காக்க வேண்டும். அப்படிங்கறத அரசனோட லட்சியமே தவிர, அவங்கள பயமுறுத்தி அவங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், நீங்களா எனக்கு அடிமைகள், அந்த ஆண்டான் அடிமைங்கிற இது இல்லை. அரசன் ஆண்டான் என்று சொன்னால் கூட பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம்ங்கிற உணர்ச்சியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ரொம்ப சைக்கலாஜிக்கல் ட்ரூத். என்னதுன்னா, இப்ப அம்மா அப்பா குழந்தை அந்த ரிலேஷன்ஷிப்லயே நிறைய அன்பு கண்டிப்பு இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனா பயம் இருந்ததுன்னு சொன்னா அங்க அந்த அந்த அணுகுமுறை சரியல்ல. அப்பாவுக்கு பயந்து அம்மாவுக்கு பயந்து, அப்ப பயந்து செய்யறாங்கன்னா அவங்க ஆப்சன்ஸ்ல வேற ஏதாவது கூட செய்வாங்கன்னு அர்த்தம். அவங்க கோச்சுப்பாங்க, டீச்சருக்கு பிடிக்காது, டீச்சருக்கு பிடிக்காதுன்னு நம்ம நல்ல காரியங்களை பண்றது ஒண்ணு. ஆனா நமக்கே புரிஞ்சு, அதாவது பிடிக்காதுங்கிறத காட்டிலும் பயந்து செய்யறது, அந்த பயந்து செய்யறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. திருவள்ளுவரே சொல்ற, அச்சமே கீழ்களது ஆச்சாரம். கீழ் மக்கள் தான் பயந்து பயந்து வேலை பார்ப்பாங்க. இப்ப இன்னைக்கு நிறைய, அந்த காலத்துல, இன்னைக்கெல்லாம் கேமரா வந்துருச்சு, அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு பெரிய ஜோக்கா இருக்கும். ஆபீஸ்ல பாஸ் லீவ் அப்படின்னா ஆபீஸ் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம வீட்டுல இருந்து கூட நம்ம வேலையை முடிச்சா போதும் அப்படிங்கிற இதுல இருக்கும். ஆனா பொதுவா யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கடமையை செய்யறோமா, அதான் ரொம்ப முக்கியம். கேமரா இருக்கு, அவங்க பாத்துருவாங்க, இவங்க பார்த்து பயந்து பயந்து பண்றது என்ன இருக்கு? இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த பயந்து செயல் புரிதல். இங்க என்ன திருவள்ளுவர் சொல்ல விரும்புறாருன்னா, பயந்து செய்யக்கூடாது. அப்ப அரசன் எப்படி இருக்கணும்னா, அரசனை கண்டு மக்கள் பயப்படாத மாதிரி அரசன் நடந்துக்கணும். தண்டனை எல்லாம் கொடுக்கணும். ஆனா கூட அரசனின் அன்பு மக்களுக்கு புரிய வேண்டும். அரசன் கிட்ட என்ன முக்கியமான பண்பு இருக்கணும் அப்படின்னா, கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? அதுக்கு தாட்சிண்யம். தாட்சிண்யம்னா தயை, கருணை, ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுதல். தாட்சிண்யம்னா சேர எல்லா இடத்துலயும் நம்ம கடுமையான சட்டத்திட்டங்களே மனிதர்களுக்காக தான். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் அதை அப்படியே 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா யாருக்கு என்ன அப்படிலாம் இருக்குது. முன்னாடி ஒரு அதிகாரத்துல கூட அது மாதிரி ஒரு குறள் வந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது.
ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு இதுல வரும், ஒரு கதையில வரும். அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்க வரமாட்டாங்க. ஸோ லேட் ஆயிடுத்து, ஒரு நாள் வரலன்னா அந்த எஜமானருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அடுத்த நாள் வந்து அவரை பார்த்தா கண்ணா பின்னான்னு அந்த வேலைக்காரனை கண்ட கண்ட வார்த்தைகளால திட்டுவார். எல்லாத்தையும் பொறுமையா அந்த வேலையாள் கேட்டுட்டு இருப்பார். ஏன் வரல அப்படின்னு கடைசியா கேட்பார். கேட்டோடனே என்னுடைய குழந்தை இறந்து போச்சு நேத்திக்கு, அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முதலாளிக்கு ரொம்ப துக்கமா போயிடும். எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த காலத்துல கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது இல்லையா, சொல்ல முடியல. அப்ப வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. அப்ப என்ன, யாருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கறத புரிந்து கொள்ளாமல் நம்மளோட ரியாக்ஷன். போன அதிகாரத்துல திருவள்ளுவர் சொன்னது என்னது அப்படின்னா, அரசன் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கான், ரெஸ்பான்சிவா இல்ல. அவன் வந்து எல்லா நேரமும் அவனோட மூடு வந்து மத்தவங்க கையில இருக்கு. ராஜாக்கு இதை சொன்னா கோவம் வரும், அதை சொன்னா அப்படி கிடையாது. அந்த அரசனை வந்து யாரும் மேனிப்புலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். இந்த அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்கிறார் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா அந்த தாட்சிண்யம் வந்து சத்திரியரோட குணமா. தாட்சிண்யம்னா கொஞ்சம், அதாவது அந்த ஈகைங்கிற ஒரு பண்பு சொன்னார் இல்லையா, முன்னாடியே சொன்னார். எங்க சொன்னார்னா அஞ்சாமை ஈகை இரண்டாவது குணமாவே சொன்னார். இறைமாட்சி அதிகாரத்துல எடுத்தோடனே பொருட்பால்ல சொன்னார் அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. ஈகையில வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா கண்ணோட்டம், இரக்க ஸ்வபாவம். அங்க அருளுடைமைன்னு துறவிகளுக்கு சொன்னார், அன்புடைமைன்னு இல்லறத்தானுக்கு சொன்னார். அததான் கண்ணோட்டம்னு சொல்றார். கண்ணோட்டம்னா அதாவது ஒரு இரக்க பண்பு இருக்கணும் ரொம்ப அரசனுக்கு. அதனால வந்து இங்க நிறைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்றாரு திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல. மக்கள் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஒரு பயம் இல்லாத சூழல்ல தான் சந்தோஷமா வாழ முடியும். எல்லாம் இருக்கு, ஆனா பயந்து 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 வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன வாழ்க்கை? பயந்து பயந்து எப்படி வாழ முடியும்? அதனாலதான் ரிலீஜனே சொல்லும் போது கூட காட் ஃபியரிங் அப்படின்னா கடவுளுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கு பயந்துடா, கடவுளுக்கு எதுக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும். கடவுள் மீது பேரன்பை பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். கடவுள் நமக்கு அம்மா அப்பா. எப்படி நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம பயப்பட தேவையில்லையோ அது மாதிரி கடவுள்கிட்டையும் பயப்பட தேவையில்லை. எதுக்கு பயப்படணும்? பழிக்கு பயப்படணும், பாவத்துக்கு பயப்படணும். திருவள்ளுவர் ரொம்ப அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னார். அப்போ ஒரு தப்பு காரியம் பண்றதுக்கே எனக்கு பயப்படும். ஏன்னா அது பின்னாடி அதனால பாவம் வரும், அதனால எனக்கு வந்து கெடுதல் வரும், அந்த கஷ்டம், அந்த ரூட்டுக்கு தெரிஞ்சு அதுல இருந்து விலகி இருக்க வேண்டிய நியாயமான பய உணர்வு எனக்கு இருக்க வேண்டுமே தவிர கடவுளை பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? கடவுள் வந்து தண்டிச்சிருவார், கடவுள் கண்ணை குத்திடுவார். குத்த மாட்டார், தப்பு செஞ்சாதான் கண்ணை குத்துவார். கடவுள் தூக்கி உன்னை மடியில உட்கார வச்சு, ஏதாவது கடவுளை பற்றிய சிந்தனையே நம்ம எப்படி வச்சிருக்கோம் பாருங்க. கடவுள் கையில ஆயுதம், எதுக்காக ஆயுதம் வச்சிருக்கார்? நம்மிடம் இருக்கும் தீமைகளை போக்குவதற்காக வச்சிருக்கார், நம்மை தண்டிப்பதற்காக வைக்கவில்லை. நம்மை தண்டிப்பது அவர் நோக்கம் அல்ல. நோக்கம் இங்க ரொம்ப முக்கியம், பர்பஸ். மக்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு மிரட்டி உருட்டி, நான் நினைச்சா உங்க உயிரெல்லாம் அவ்வளவுதான், நான் நினைச்சா எல்லாரையும் இது பண்ணிடுவேன், யாரை வேணாலும் நான் யாருக்கு வேணாலும் மரண தண்டனை கொடுக்க முடியும், கொன்று குவிக்க முடியும், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு இது மாதிரியா மிரட்டுறது? அப்படி இல்லை. அரசன் கருணை மிக்கவனாக இருக்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்பவனாக இருக்கும், எம்பத்தி அது இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்குங்கிறது புரியணும். ஏன்னா அந்த கண்ணோட்டம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பு. பாத்தீங்கன்னா ராமர் கிட்ட இது நிரம்பி இருக்கிறத நம்ம பாக்குறோம். காட்டுல வந்து ராமர் அபயம் மட்டும் கொடுக்கல அந்த முனிவர்களுக்கு. நான் உங்களெல்லாம், அதாவது அந்த கொன்று குவித்த எலும்பு மலைகளை பார்க்கிறார் ராமர் காட்டுல. ராமர் சீதை லக்ஷ்மணர் 3 பேரும் போகும்போது, ஏன்னா அந்த ரிஷிகளை எல்லாம் அவர்கள் வந்து கொன்று கொன்று குவிக்கிறாங்க இருக்கிற அரக்கர்கள் ராட்சசர்கள். ஏன் பண்றாங்கன்னா சும்மாதான். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எதிர்க்க மாட்டாங்க இல்லையா, தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷிகள். அப்ப அவங்க எல்லாம் கண்ணீர் மல்க ராமரிடம் முறையிடும் பொழுது ராமர் சொல்றார், நீங்க வந்து என்னிடம் கெஞ்ச கூடாது, எனக்கு நீங்க ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது இரக்கம் சுரக்கிறது. அது செயல்ல இறங்கணும், ரொம்ப முக்கியம். அது கருணை, அந்த கருணை வீரமாக மாறி அந்த அசுரர்கள்லாம் அவர் ஆக்ஷன் எடுக்கிறார். ரொம்ப நுணுக்கமான விஷயம் நான் சொல்றது. அதாவது ராமாயணத்துடைய ரசம் என்ன, நான் ஒரு இதுல கேட்டேன், ரொம்ப அருமையான விஷயம். நவரசம் இருக்கு இல்லையா, அதுல ராமாயணத்துல எந்த ரசம் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி காருண்ய ரசம். ராமருடைய கருணை, இங்க பார்த்தா நிறைய இடத்துல அந்த கருணை விரவி இருக்கிறத பார்க்கலாம். பரதனுடைய உள்ள முருகி இருக்கிறது, அப்படி நிறைய இடத்துல கருணை கருணை கருணை. ராமாயணம் முழுக்க கருணை இல்ல, அந்த கருணை மட்டும் இருந்தா போதும். அதுவும் கஷ்டத்தை என் கஷ்டமா நினைச்சு நான் அழுகிறேன்னு அழுது என்ன பிரயோஜனம்? அது வீரிய ரசமாக மாற வேண்டும். அந்த கருணையின், அந்த கருணையோட வெளிப்பாடாக ஸ்பான்டேனியஸா உடனே என்னன்னா செயல்ல இறங்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் அரசனுடைய, அதான் கண்ணோட்டத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்கு என்ன பண்ணுங்கிறத பண்ணி முடிக்கிறதா கண்ணோட்டம். பசித்தோர் முகம் பார் அப்படின்னு சொன்னாங்களே, பாக்குறது என்ன, பசித்தோர் முகத்தை பாருன்னு சொன்ன,
பார்க்க சகிக்கலப்பா, முதல்ல அவன் வாயில கொஞ்சம் சாப்பாடை போடுன்னு அர்த்தம். அதுக்கு உடனே அவனுடைய கஷ்டத்தை தீருன்னு அர்த்தம். அம்மாவே இருக்கா, குழந்தை பசியில ஓன்னு அலறிட்டு இருக்கு, அம்மா எங்கேயோ வெளியில போனா வரதுக்கு லேட்டா வந்து பாக்குற குழந்தை பசியில துடிச்சிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவா? ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்து அதுக்கு சாப்பாடு தானே கொடுப்பா. ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவாளா இல்லையா? கண்ணோட்டம். அந்த மாதிரி ஒரு தாய் தன் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது போல அரசன் பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும். கடவுள் ஸ்தானத்துல வச்சிருக்காங்க, இறைவனோட பிரதிநிதியா வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியால பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீரோ வர்ஷிப் ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னா, நமக்கு அது நம்மளோட இதுல ஜீன்ஸ்ல இருக்கு. அரசர்களை வந்து நாம வந்து எப்படி பார்த்திருக்கோம்னா ஆண்டவனாவே பார்த்திருக்கோம். நம்மளை யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்களை வந்து கடவுள் ஸ்தானத்துல வச்சு அவங்க அப்படி நடந்துக்கணும். அவங்களை அவ்வளவு பண்பு மிக்கவர்கள். அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு நினைச்சு பாருங்க. இது வந்து பவர் இல்ல. நிறைய பேர் இது வந்து அதிகாரம், அது பெரிய அப்படியே அந்த கையெழுத்து போட்டோம், அதை பண்ணிட்டான். பொறுப்பு, அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நடக்கின்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். இந்த மக்களை வந்து இவங்களோட சந்தோஷம் என்னுடைய பொறுப்புன்னு எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து அதை பண்றதுக்கெல்லாம் விஷயமே தவிர அங்க வந்து அது அதிகாரம், இது வந்து ஒரு பவர் அப்படின்னு நினைக்கிறோம். பவர் இல்ல, பவரை விட ரொம்ப முக்கியம் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல் குறளை பார்க்கலாம். கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. கண்ணோட்டம் என்னும், கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற கழிங்கிறது ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல். ரொம்ப அதிகமான அர்த்தம். மிக மிக சிறப்பு வாய்ந்த பெரும் காரிகை, பெரிய அழகு, அழகாம். இது ரொம்ப பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அழகு, இன்டர்னல் பியூட்டி. அவர் கண்ணு பார்க்க தாமரை மாதிரி அழகா இருக்கு அப்படிலாம் இல்ல, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழகு. அரசன் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்பவனாக, ஈர நெஞ்சம் படைத்தவனாக இருக்கிறான். அவன் அப்படியே வந்து என்ன சொல்றது, அதனாலதான் சித்தார்த்தன் என்ன பண்ணானா, அவனை வந்து பார்க்கவே கூடாதுன்னு ஏன் சொன்னார் அவங்க அப்பா வந்து? பார்த்தா அவன் மனசுல எவ்வளவு இது ஊறுது பாருங்க. ஒரு 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 பிணத்தை பார்த்ததில்ல, வயதான ஆளை பார்த்ததில்ல, பிச்சைக்காரனை பார்த்ததில்ல. கௌதமர் அப்படித்தானே வளர்ந்தார். அந்த சித்தார்த்தன் வந்து பார்க்கும் பொழுது என்னாச்சுன்னா கிளம்பிட்டார். அரசன் வந்து சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தாதானே ஃபர்ஸ்ட் வந்து அதை கண்ணோட்டம்னா, அந்த கண்ணு அரசனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன கஷ்டங்கிறத பார்த்து அப்புறம் சரி பண்றதுக்கு, பார்த்து சரி பண்றது ரெண்டும் சேர்த்துதான் கண்ணோட்டம். இதுதான் அழகு. உண்மையான்னா இருப்பதால், உண்மைங்கிற சொல்லுக்கு இருப்புன்னு அர்த்தம். உண்மையான் இருப்பதால் இவ்வுலகு உண்டு. இவ்வுலகுனா இவ்வுலகில் மக்கள் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் இயங்குவதற்கு என்ன தெரியுமா காரணம்? முன்னாடி மழைன்னு சொன்னார். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணமே மழைதாம்பான்லாம் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ணோட்டம் மிகுந்த அரசன், தாட்சிண்யம் மிக்க ஒரு அரசன் இருப்பதுதான் இந்த உலகத்திற்கே ஒரு அந்த இந்த உலகம் அதனால்தான் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசன் வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணும்போதுதான் மக்கள்லாம் சந்தோஷமாக, ஃப்ரீயா, ஒரு சந்தோஷமா. இப்ப அதனாலதான் குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்களா, பயந்து போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பெல்லாம் அடிக்க முடியாதுங்கிறது இருக்கட்டும், ஆனா பொதுவா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு பயம், டீச்சரை பார்த்தா பயம், அந்த காலத்துல இருந்தது. அதுல அப்படி இல்லாம ஒரு ஃப்ரீயா சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் லேர்னிங்கே நடக்கும். நம்ம எந்த செயலை செய்யணும்னா அதுக்கான ஃப்ரீடம் ஸ்பேஸ் இருந்தாதான் நம்மளால நம்மளை மறந்து நன்றாக செயலில் ஈடுபட முடியும். மாதிரி மக்கள்லாம் ஆனந்தமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அரசன் நம்மை என்ன முறையிட்டாலும் அரசன் நம்மளை பார்த்துப்பான். நம்ம வந்து நமக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்து கொள்வதற்கு அரசன் இருக்கிறான் அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விடுவாங்களாம் மக்கள். ஆக கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த அழகானது இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மக்கள் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அதாவது ஒரு தற்செயலா சொல்றேன். வந்து நம்ம எவ்வளவோ விமர்சனங்கள் அரசியல்ல வந்து அது இதெல்லாம் சொல்றாங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவரை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த கோவிட் சமயத்துல எல்லாம் இந்த இவ்வளோ பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த வேக்சினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் நம்ம அத்தனை கோடி இந்தியர்களுடைய உயிர் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நிறைய வேக்சின் மருந்தெல்லாம் இங்கிருந்து போயிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அந்த அரசன் தலைவன் எப்படி வந்து இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணுங்கிறதுல எவ்வளவு முனைப்போடு இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இது போன்ற தலைவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்கணும். வந்து எனக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா இன்னும் இறப்பு அதிகமா இருக்கும் இல்லையா இந்தியா மாதிரி நாடுகள்ல வந்து. ஆக அது ஒரு முக்கியமான காரணமாக நிறைய இடத்துல அதை பார்க்க முடிந்தது. ஆக அரசன் வந்து கண்ணோட்டம் மிக்கவராக இருக்க வேண்டும். அடிப்படை சாதாரண என்ன சொல்றாங்க, விளிம்பு நிலை மனிதர்கள்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம், சாதாரணமா இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு துறையிலையும்
ஒரு விதமான மனிதர்களுக்கும், பெண்களுக்கு என்ன கஷ்டம், மாணவர்களுக்கு என்ன கஷ்டம், இந்த துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு என்ன, துறைதோறும் பார்த்து பார்த்து அந்தந்த துறைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாரும் இருந்தாலும் அந்த தலைவன் அதை பத்தி சிந்திக்கணும். ஏன்னா அவர் தானே இந்த ரிவ்யூ கூட்டம் எல்லாம் போட்டு பேசுவாங்க இல்லையா? பொதுவா அரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசி பேசி மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அதற்கு தீர்வு தருவது, அவர்களை இன்பமாக வாழ அனுமதிப்பது, அதாவது வாழ்வதை பார்த்து தான் இன்பத்தை அனுபவிப்பது. அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான் என் சந்தோஷம், மக்களின் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய தலைவன். அவனை பத்தி தான் இந்த அதிகாரம் சொல்கிறது. அடுத்த குறள். கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகதிலார் உண்மை நிலக்குப் பொறை. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகதிலார் உண்மை நிலக்குப் பொறை. உலகியல், உலகியல்னா இந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை எதுலப்பா நிலை பெற்றிருக்கிறது? இந்த உலகம் எதில் நிலை பெற்றிருக்கிறதுனா கண்ணோட்டத்து உள்ளது. நல்ல தாட்சண்யம் மிகுந்த, மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு சொல்கின்ற, இரக்கம் மிகுந்த, கருணை மிகுந்த ஒரு தலைவன் இருப்பதால தான் இந்த உலக வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அகுது இல்லார், அந்த கண்ணோட்டம் இல்ல. அந்த அரசன் வந்து நல்லாதான் ஆட்சியெல்லாம் பண்றான், ஆனா மக்கள் கிட்ட அவனுக்கு ஒரு இது இல்ல, இரக்கம் இல்ல, இரக்க சுபாவம் இல்ல. யாராவது வந்து கேட்டா நம்ம என்ன சொல்றோம், உடனே வந்து யாராவது ஒரு 10 ரூபா பிச்சை கேட்டா கூட நல்லா உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. நம்மளால முடிஞ்சா கொடுக்கணும், இல்ல அமைதியா இருந்துடணும். யாருக்கு என்ன சூழ்நிலை, எது அவங்களை அப்படி ஆகுது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளால முடிஞ்சா, என்னப்பா பசிக்குதா, ஒரு இட்லி பொட்டல வாங்கி தரட்டுமான்னு கேட்கலாம், வேண்டாம்னு சொன்னா விட்டுடலாம். அது மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் லெவல்லயே அப்படி இருக்கும்போது அரசன் வந்து, தலைவன் வந்து அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கான். அதனால வந்து உலகியல், உலகியல்னா உலக வாழ்க்கை, உலக மக்கள் அமைதியாக சந்தோஷமாக வாழ்வது, முன்னேற்றம் அடைவது. அது மட்டும் இல்ல, இருக்கிற நிலையில தேக்க நிலையில இருக்கக்கூடாது. ஒரு நாடோ இதுவோ முன்னேற்றத்தை அடையணும் இல்லையா? முன்னை காட்டிலும் உன்னதமான நிலையை அடைய வேண்டும் இல்லையா? அதுக்கு வந்து கண்ணோட்டம் என்பது ரொம்ப முக்கியம். கண்ணோட்டம் மிகுந்த அரசர்கள் நம்முடைய பாரத நாட்டை நிறைய ஆண்டிருக்காங்க. ராமர் முதல் எத்தனையோ ஆச்சரியமான அரசர்கள் வந்து மக்களுக்காக. இப்ப ராமரே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு இவங்க எல்லாம் வந்துடுறாங்க இல்லையா அவர் கூடவே. மக்கள்லாம், அயோத்தியா மக்கள்லாம் ரொம்ப எமோஷனலா அவர் பின்னாடி வந்து, ஒரு ஒரு வனப்பகுதி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, ராமருடைய ரத்தம் இருக்கு, இவங்க எல்லாம் சுத்தி அழுது 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 போகாதான்னு கெஞ்சி அப்படியே தூங்கி போயிட்டாங்க எல்லாரும். ராமர் தூங்கல. ராமர் பாக்குறாரு, இவங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் பொறுப்பு இல்லையா? இப்ப இவங்க கூப்பிடுறாங்க, என்னால திரும்பியும் போக முடியாது, அது வந்து சத்தியத்தை மீறதாயிடும். நான் வந்து ஒரு பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இனிமே போக முடியாது. ஆனா இவங்களோ விட மாட்டேங்கிறாங்க, இவங்க ரொம்ப அழறாங்க. அப்ப இவர்கள் வந்து நல்லபடியா திரும்பி ஊருக்கு போகணும். நான் சொன்னா அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னதான் பண்றது? ராவோட ராவா அந்த மக்கள் தூங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவுல அவர் வந்து அந்த ரதத்தை என்ன பண்ணுவார், வேணும்ட்டே கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போற மாதிரி போயிட்டு வேற டைரக்ஷன்ல போயிடுவார். காலையில எந்திரிச்சு பார்த்தா ராமரோட ரதத்தை காணும். மக்கள் எல்லாம் பதச்சு போய் எங்க 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 இந்த பக்கம் போன மாதிரி இருக்கு, அந்த பக்கம் போன, 2 பக்கமும் ரதத்தோடைய தடங்கள் இருக்கு. அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தமசா நதிக்கரை வாங்க எல்லாம் செத்து போயிடலாம், நம்ம எல்லாம் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் இது. அப்போ அங்க 2-3 பெரியவர்கள் சொன்னாங்களாம், நல்லாவா இருக்கு நீங்களா பண்றது? ராமர் வந்து ராமர் நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார். 14 வருஷம் கழிச்சு ராமர் திரும்பித்தானே வரப்போறாரு. அப்ப திரும்பி வரும்போது அவர்கிட்ட என்ன காட்டுவாங்கன்னா, இந்த தபசா நதி கரையில தான் உங்க பின்னாடி வந்த ஜனங்கள் எல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவாரா ராமர்? வருத்தப்பட மாட்டாரா? அதனால ராமருக்காக நம்ம வந்து 14 வருஷம் காத்திருப்போமே, என்ன ஆயிடுச்சு போ, அவர் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருப்போமேன்னு சொல்லிட்டு யாரோ 2 பெரியவங்க அவங்களெல்லாம் மக்களை ஆற்றுப்படுத்தி கூட்டி கொண்டு போனார்கள். இதுக்கு சொல்றேன், ராமர் அங்கிருந்து உடனே அந்த மக்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பியதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் மேல் இருக்கின்ற அன்பு. அவங்க கொஞ்சம் எமோஷனல், எவ்வளவு நாள் நீங்க எமோஷனலா இருந்துருவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஊருக்கு போய் உங்க வேலையை பார்ப்பீங்க இல்லையா? எல்லா எமோஷன்ஸும் ஒரு நாளைக்கு அப்படியே வடிஞ்சுதானே போகும், வேற வழி இல்லை. அதனால அதாவது அந்த இடத்துல நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, ராமர் வந்து மக்கள் தன் பொருட்டு வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி வந்து சுத்துறதை வந்து அவர் விரும்பல. என்னதான் அது வந்து ரொம்ப, அதாவது யோசிச்சு பார்த்தா நமக்காக எவ்வளவு பேர் உயிரை கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் இதுவா இருந்தா கூட, ராமருக்கு அப்படிலாம் கிடையாது. ராமருக்கு அது பெரிய விஷயம். ராமர் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்கவுங்க போய் அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அவங்க வேலையை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், இப்படி வந்து தன் பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு ராமர் நினைக்கிறார். மொத்த லீடர். அப்போ கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். உலகியல் வாழ்க்கை எப்படி நடைபெறுகிறதுனா கண்ணோட்டத்தை, அரசன் எவ்வளவு பொறுப்புணர்வு மிக்கவனாக இருக்கிறான், எவ்வளவு அன்பும் தயையும் மிக்கவனாக இருக்கிறான் என்பதில் இருக்கிறது. அகுதில்லார், அந்த கண்ணோட்டம் என்ற பண்பு இல்லாத அரசன் உண்மை, அவன் இருப்பது, உண்மைங்கிற வார்த்தை இசிக்கொள்ட்டு இருப்புன்னு போட்டுக்கணும்.
அகுதிலார் கண்ணோட்டம் இல்லாதவர்களுடைய இருப்பானது நிலக்கு பொறை. இந்த பூமிக்கு பாரம்பா. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்காத தான் தோன்றித்தனமாக மக்களை பயமுறுத்தி கொண்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம வரி விதித்து கொண்டு அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அரசர்கள் வந்து பூமிக்கு பாரம், நிலக்கு பொறை அப்படிங்கிற திருவள்ளுவர். அடுத்த குறள். பண்ணென்னாம் பாடற்கு இயையின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் என்னாம் பாடற்கு இயையின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அருமையான ஒரு உவமை சொல்றார். பாடற்கு இயையின்றேல். இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்னா அந்த பாட்டுக்கு இசைவு தரத்துக்கு தான் இசை. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் இதுக்கு ஒத்துதானே இருக்கணும். பாடற்கு இய என்றேல் இந்த பாட்டுக்கு ஒத்து போகலன்னு சொன்னா பண் என்னாம். பண்ணுன்னு சொன்னா ராகம். தமிழ்ல வந்து பண்ணுன்னு சொல்லுவோம், அது சமஸ்கிருதத்துல ராகம். அப்ப வந்து இந்த நான் என்ன பாட்டு என்ன சாகித்யம் பாடுறேனோ அதுக்கு இசை, அதுக்கு தகுந்த மாதிரிதான் ராகம் தாளம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கணும். வந்து இதோட அது சேரலைன்னா அது எதுக்கு? நம்ம சச்சமா கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா பாடுறவங்க ஒரு மாதிரி பாடிட்டு இருப்பாங்க, வாசிக்கிறது வேற ஏதோ ஒரு இதுல வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. முக்கியமா இந்த இடத்துல தாளம் இந்த வாசிக்கிறாங்க பாத்தீங்களா, மிருதங்கம் வயலின் அதெல்லாம் வாசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதோட சேர்ந்து பாடுறவர் எந்த மாதிரி பாடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வாசிக்கணும். திடீர்னு வந்து பாடுறவர் கல்யாணி பாடிட்டே இருக்கும்போது வயலின் வாசிக்கலாம், காம்போதி வாசிக்கிறேன்னு வேற வாசிச்சாருன்னா எப்படி இருக்கும்? பாடற்கு இயையின்றேல் இதோட ஒத்து போடணும், இதோட ஹார்மோனியஸா இல்லைன்னா, அதனால ஹார்மோனியம்னே பேர் இருக்கு பாத்தீங்களா. ஹார்மனினா ஒத்திசைவு, இதோட சேர்ந்து இருக்கணும். பாடற்கு இயையின்றேல் இந்த பாட்டுக்கு இசைவாக இல்லை என்றால் பண் என்னாம், அந்த பண்ணால என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பையன் கேட்கவே நல்லா இருக்காது. அது எக்ஸாம்பிள். அது போல கண்ணோட்டம் இல்லாத கண் என்னாம், அது பயனில்லைன்னு அர்த்தம் அந்த ராகத்துல. அதே மாதிரி கண்ணுல கண்ணோட்டம் இல்லைன்னா உன் கண் எதுக்குப்பா? கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம்ங்கிறது இதுல இருந்து புரிகிறது. அதாவது கண்ணால பார்க்கணும், ஈக்ஷணம், தாட்சிண்யம்னு சொல்றோமே. இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சடங்கு உண்டு. திருமண சடங்குல வந்து கணவனும் மனைவி ஒருத்தர் வந்து பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு சடங்கு. அதாவது கண்ணுல வந்து அன்போட பாக்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அம்மாக்கே என்ன பேரு? மாத்தா. மாத்தான்னு ஏன் பேருனா மாத்தி மாத்தா. கண்ணால அளந்து பாப்பாளாம் குழந்தைய. நேத்து இவ்வளவு இருந்து இவ்வளவு வளர்ந்துடுது கண்ணால பாக்குறாளாம். பல தடவை இந்த திருக்குறள் வகுப்புல சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான விஷயம். துரியோதனன் வந்து ஏன் கெட்டவனா ஆனா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி, ஒரு விதமான சிந்தனை. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான ஒண்ணா படும். என்னன்னா, இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை திடீர்னு ஒரு ஸ்டூல் மேல ஏறி நிற்கும். நின்னுட்டு இப்படி அம்மாவை பார்க்கும். அம்மா வந்து கண்ணாலே இறங்கு அப்படி கண்ணாலதான் சொல்லுவா. டக்குன்னு இறங்கும். அப்பா யாராவது பிஸ்கெட் கொடுத்தா கண்ணால கேட்கும், வாங்கி கேட்டோமான்னு. அப்பா வந்து வாங்கிக்குவோம் பாருல. கண்ணாலதான் நிறைய கம்யூனிகேஷன், அன்பு, பல விஷயங்கள் கண்ணால் சொல்லப்படுகின்றன. கண்ணை பார்த்து பேசுறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். கண்ணை பார்த்து பேசினாலே அவங்க உண்மையா பேசுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப கண்ணுனால அன்பை தெரிவிக்க முடியும். கண்ணுனால ஒரு பார்வை, குளிர்ந்த பார்வை. அப்புறம் வந்து கண்ணால அன்பை தெரிவிக்க முடியும். கண்ணால வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். சைகையில் பொருள் உணர் அப்படிம்ப பாரதியார் அது மாதிரி. அப்ப வந்து இதெல்லாம் இதெல்லாம் துரியோதனனுக்கு கிடைக்காம போச்சா. ஏன்னா அவங்க அப்பாக்கு இயல்பிலேயே வந்து பிறவியிலேயே பார்வை இல்லை. காந்தாரியும் கண்ணை கட்டிட்டாளா, அதனால அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு பார்வை. உண்மைதானே அது. அப்ப வந்து இவனுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணு இருக்கு, கண் பார்வை இருக்கு. பார்வைக்கு அழகே என்ன தெரியுமா? நீ கண்ணால பாத்துட்டேன்னா நீ அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும்னு அர்த்தம். சமுதாயத்துல ஒரு தப்பு நடக்குது, ஏதோ ஒரு இது நடக்குதா, உடனே ஆக்ஷன். இந்த மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு இம்மீடியட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்வை உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு கண்ணு இருந்து என்ன பிரயோஜனங்கிறார் திருவள்ளுவர். கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன, அதுக்கு கண்ணுன்னு பேர் இல்லப்பா. சும்மா ஏதோ கண்ணுன்னு ஒரு இது இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொல்றே தவிர கண்ணு இருக்கு நீ அங்க நீ இருக்கும்போது அதெல்லாம் நடந்தது கேக்குறாங்கல்ல. உன் கண்ணு முன்னாடியே நடந்தது. கண் பார்த்ததை கை செய்யணும் அப்படிம்பாங்க வீட்டுல. சும்மா இன்னொருத்தவங்க சொல்லணும், பார்த்தா நம்மளே செய்வோம். மகாபாரதத்துல கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது திரௌபதியோட வஸ்திராபகரணம் நடக்கும் பொழுது பீஷ்மர் இருக்காரு, விதுரர் இருக்காரு, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியல. 5 கணவர்மார்களும் கையை கட்டின்னு நிக்கிறாங்க. கிருஷ்ணர் ஏன் வரல? கிருஷ்ணர் வந்திருந்தா இதெல்லாம் வந்து தடுத்திருப்பாரு இல்லையா? கிருஷ்ணர் வந்திருந்தா இதெல்லாம் தடுத்திருப்பாரு இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வரும். திரௌபதிக்கே ஒரே கோபம், கிருஷ்ணர் ஏன் வரல? வஸ்திரம் கொடுத்தா நேரம் வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு. கிருஷ்ணர் வரல. கிருஷ்ணருடைய பிரசன்ஸ்ல இந்த அநியாயம் நடந்திருக்காதுன்னு அர்த்தம். அதாவது கண்ணோட்டம் மிகுந்தவர் கிருஷ்ணர். கண்ணோட்டம்னா தாட்சிணம். ஒரு இடத்துல அநியாயம் அக்கிரமம் நடக்க விடக்கூடாது, விட முடியாது.
இம்பாசிபிள். அவர் இருந்தாருன்னா இது நடக்காதியா அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அதான் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இரக்க குணம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. ஒரு இடத்துல ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி மக்கள் எல்லாம் அமைதியாக சந்தோஷமாக தர்மமாக வாழ்வதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்று ஓயாமல் 24 மணி நேரமும் 365 நாளும் சிந்திக்கின்ற அந்த பண்புக்கு பேர் தான் கண்ணோட்டம். அப்ப இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றார், உனக்கு எப்படி அந்த பாட்டு பாடும் பொழுது அந்த இது சேரல, பண்ணு அதோட சேரலைன்னா அந்த பண்ணால் என்ன பிரயோஜனம், ஆஃபே பண்ணிடு, வேண்டாம். அது மாதிரி இந்த கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன, அதனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லப்பா. உனக்கு கண் இருக்கிறது கண்ணு, நீ பார்த்தும் பார்க்காம போற பத்தியா, கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயனே அப்படின்னு பாட்டு இருக்கு. அது மாதிரி அடுத்தது, உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அளவினால், அளவினால்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மிதமான கண்ணோட்டம் இருக்கணும். ரொம்ப ஓவரா அரசர் எல்லா நேரமும் உருகி ஊத்தி அவர் தண்டிக்கவே மாட்டார். எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமா கருணாமூர்த்தியா இருப்பார். தயையே மிக்கவர் அப்படின்னா துளிர் விட்டு போயிடும். அளவினால் அதுல கூட பேலன்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். அதாவது நிறைய நேரம் என்னன்னா, ஒரு இடத்துல யாரும் தண்டிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுனாலே தாறுமாறா நடக்கும். நம்ம நல்லா பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இங்க யாரும் உங்களை கேள்வி கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல, ஒரு பஸ் ஷெல்டர் நம்ம ஊர்ல புதுசா ஒண்ணு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா திறப்பு விழாலாம் பண்ணி நீட்டா இருக்கும். 2 நாள் 3 நாள் 1 வாரம் அதுக்கப்புறம் அங்க போய் பாத்தீங்கன்னா 2 பேர் வெத்தலை பார்க்கலாம் துப்பி வச்சிருப்பாங்க, அங்கங்க குப்பை போட்டிருப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. நோபடி வில் கொஸ்டின். அவ்வளவு கருணாமூர்த்திகள் அப்படி கிடையாது. அங்க யாராவது முதல்ல குப்பை தொட்டி ஒண்ணு வைக்கணும். அந்த குப்பை தொட்டியில தான் போடணும். போடலைன்னா ஏன் போட்ட, யார் குப்பை போட்டதுன்னு சண்டை போடணும். போய் இது அவன் ஃபைன் போடணும். இதெல்லாம் நம்ம நாட்டுல சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அளவினா அப்ப அரசன் இதை தலைமை பொறுப்புல இருப்பவங்க எப்படியாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வேற என்ன வழின்னு பார்க்கணும். எப்படி இந்த பண்பை மக்கள் மனசுல விதைக்கிறது, ஒரு பொது இடத்தை தூய்மையா வச்சுக்கிறதுங்கிற பழக்கம் நமக்கு எப்போ வரப்போகிறது? எவ்வளவோ கத்துன்னு கத்துறாங்க, பிரிச்சு போடுங்க பிரிச்சு போடுங்க. இன்னி வரைக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் கஷ்டம்தான் படுறாங்க. அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு வழி ஆயிடுறாங்க. ஆக இதுல சில இடத்துல அளவான தண்டனை, அளவான இந்த விதி மீறினா இவ்வளவு ஃபைன், 500 ரூபாய் ஃபைன், இப்படிலாம் போட்டாதான் நடக்கும். அதனால அளவினால், அளவாக கண்ணோட்டம் இல்லாத கண். யாருக்கு எங்க ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு, யார்கிட்ட எங்க கருணை காட்டணும்னு இருக்கு, யார் பாத்திரத்தை அது பார்த்து செய்யணும். அப்படி அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளப்போல முகத்து உளப்போல் முகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மாதிரி கண்ணே அவன் கண்ணோட்டத்தோடு நடந்துக்கலப்பா, அளவா கூட கண்ணோட்டத்தோடு நடந்துக்கலப்பா அப்படின்னா எவன் செய்யும்னா அதனால என்ன பிரயோஜனம்? அளவாக கூட இவன்கிட்ட கண்ணோட்டம், அளவாதான் இருக்கணும், அளவா கூட இவன்கிட்ட கண்ணோட்டம் இல்லையே, இவன் கண்ணு மூஞ்சியில இருக்கிற மாதிரி இருக்கே தவிர இவன் கண்ணால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னாடியே பார்த்தோம், கண்ணுடையர் என்பவர் கற்றோர்னு சொன்னார். அந்த கல்வியோட பயனே என்னன்னா கண்ணோட்டத்தோட இருக்கிறது. அதுக்குதான் முன்னாடி கல்வி சொல்லியிருக்காரு. முன்னாடியே சொன்னாரே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. மக்கள்லாம் சந்தோஷமா வாழணும், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும். எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா அதுக்குரிய உரிய தண்டனை கொடுக்கணும். அதிகபட்ச தண்டனை கொடுத்து மக்களை பயமுறுத்தி வைக்க கூடாது. யாருக்கு என்ன, இந்த முன்னாடியே பார்த்தோம், விசாரணை நன்றாக பண்ணணும், அப்புறம் நன்றாக தண்டனை கொடுக்கணும், அப்புறம் பொதுவா ஃப்ரீயா மக்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும். அந்த ஒரு பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அளவினால்ங்கிற வார்த்தை இந்த குறள்ல ரொம்ப முக்கியம். அடுத்தது, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். கண்ணுக்கு எது அழகுனா, கண்ணுக்கு அழகு சேர்ப்பது கண்மையி, அப்புறம் அந்த லென்ஸ், அந்த காஸ்ட்லி கண்ணாடி, அதெல்லாம் கிடையாது. கண்ணுக்கு எது அழகு அப்படின்னா கண்ணோட்டம், தயை. அரசன் ஒருத்தருடைய கஷ்டத்தை என்னங்கிறத, கண்ணுங்கிறத பிசிக்கலா எடுத்துக்கூடாது, அதை பார்த்து அவங்க கஷ்டம் என்னங்கிறத புரிந்து கொண்டு அதற்காக உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த கஷ்டத்தை நீக்குவது இந்த கண்ணோட்டம் என்ற பண்பு. அது இல்லைன்னா புண்ணென்று உணரப்படும். அவனுக்கு கண்ணே இல்லப்பா, அவன் அதை பார்க்கவே இல்லைன்னா, கண்ணுங்கிறது இங்க மனசு. ஆக்சுவலா கண்ணுங்கிறது பிசிக்கலா பாக்குறான்னா அவனுக்கு மனசு இல்லப்பா, அவன் மனசு வேற எதுலயோ இருக்கு. அவன் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வரவில்லை, அவன் வேற ஒரு கணக்குல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்லாம இந்த அரசன் எப்பொழுதும் கண்ணோட்டம் மிக்கவனாக இருக்க வேண்டும். தலைமை பண்பு இது இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தர வேண்டிய பண்பு. ஒரு இடத்துக்கு போனா அங்க யாருக்கு என்ன பிரச்சனை, இப்ப பாரு நம்மளோட காரியம் ஆச்சா நம்ம போய் போன் எடுத்தோமா உட்காந்தோமா, அப்படி இல்லாம இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போயிருக்கோம், சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு, உடனே போன் எடுத்து
அடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறியாச்சா, மிச்ச சாப்பாடு என்ன செய்யறாங்க, இலையெல்லாம் எடுத்தாச்சா, அந்த இடத்த கிளீன் பண்ணியாச்சா, வேற யாரு ஹெல்ப் பண்றாங்க, வேற யாரு இன்னும் சாப்பிடாம இருக்காங்க, இது மாதிரி பாக்குறது. அதான் கண்ணோட்டம் நம்ம லெவல்ல. நம்ம எல்லாரும் அரசர்கள் ஆனப்புறம் இதை கடைபிடிக்கணும்னு இல்ல, நம்ம சாதாரண லெவல்லயே நம்ம வீட்டு குழந்தைங்கள்ல இருந்து நம்ம வரைக்கும் எல்லாரும் இதை கடைபிடிக்க முடியும். கண்ணோட்டம் என்ற பண்பு. எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு சுயநலம் இல்லாமல் பொதுநல சிந்தனையோடு இருப்பது கண்ணோட்டம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.